அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்குங்க, குன்னத்தூர், திருப்பூர் மாவட்டம். இன்றைக்கி வந்து இந்த வீட்டுக்குள்ளே போர் மோட்டர் உள்ளே சிக்கியிருக்குது. போர்வெல் இருக்கிறவங்க கவனமாக பாருங்கள், இந்த போர்வெல்லில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு. இதை நாம் வந்து ரிலீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேங்க. இது கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேற்க தொண்டாமுத்தூருங்கிற ஏரியாவில் தான் இந்த போர்வெல்லில் பிரச்சனையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக எல்லாம் வீடு ஆன ஏரியா தாங்க. முடிஞ்ச வரைக்கும் மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டு வாங்க. இந்த போர்வெல் தாங்க, இந்த போர்வெலுக்குள்ளே மோட்டர் உள்ள சிக்கியிருக்குது. அதாவது ஆற்று தண்ணி வந்து அவங்க டேங்குக்கு வந்து அதிகமாக வர்றதுனால அந்த மிச்சமாகிற தண்ணியை அவங்க போர்வெலுக்குள்ளே விட்டுருக்குறாங்க. அது சுற்றி வரம் இருக்கிற அந்த மண்ணை பூரா கரைச்சிட்டு, அந்த அவுட்ரு பைப்பிலிருந்து சுற்றி வரம் இருக்கிற மண்ணை பூராமே கரைச்சி உள்ளே இறங்கியிருக்குது. இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாதுங்க. எப்போவுமே போர்வெலுக்குள்ளே தண்ணி இப்படி நேரடியாக விடக்கூடாது. அப்புறம் அதுக்கு வந்து நம்ம போஸ்ட்டில் அந்த இடத்துல செட் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறேங்க. இது வந்து நிறையா வேலை செஞ்சது. அந்த போர் மோட்டரை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கணுங்க. ஏற்கனவே கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், எதுக்கு 2 அவுட்ரு கேசிங் பைப் போடுறாங்க அப்படின்னு. அந்த மண் லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 அடிக்கு வந்து அந்த 10 இன்ச் பைப் வைக்கிறாங்க. அது இப்போ நிறைய வைக்கிறாங்க. அதாவது வண்டியுமே ஹை ப்ரெஷர் வண்டி. அப்புறம் ரெண்டாவது கொட்டு மண் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வண்டி விட்டு அடிக்கும்போது அந்த இடத்துல பெருசாக அடிஞ்சு போயிடுதுங்க. அப்புறம் திரும்ப திரும்ப ஓட்டுறக்கு இல்லாமல் மண் உள்ள சரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவுட்ரு பைப் வைக்கிறாங்க. அது வச்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. அப்புறம் செலவு பார்த்தா கூடுதல் தான் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லது தாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது இப்படி சைடில் சுற்றி வர கேப் விழுந்துருதுங்களா, நாளடைவில் தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அப்புறம் சைடில் இறங்கிட்டே போய் அந்த மண் பூரா போருக்குள்ளே போய் மோட்டரையும் சேர்த்து பிடிச்சிக்குங்க. மேலே வரக்கலாமல் தண்ணி எடுக்கிறக்கலாமல் ஸ்டக் பண்ணி பிடிச்சிக்கு. அப்புறம் நம்ம இந்த போர் மோட்டரை கீழே விட்டு பார்த்தா கீழேயும் போக மாட்டேங்குது, மேலே இழுத்தா மேலேயும் வர மாட்டேங்குது. அதுக்கு வேண்டி தான் அவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க. அவங்களே இழுத்து அந்த பைப்போட பெண்டு கிட்டெல்லாம் உடச்சிட்டாங்க. நம்ம ஓவர்லோடு கொடுத்தங்காட்டி மோட்டர் மேலே வராமல் உடஞ்சி போச்சு. அப்புறம் நாம் வந்து நிறையா வேலை செஞ்சு தான் அதை ரிலீஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி எடுக்கிறோன்னு வைங்க. ஆனால் திரும்ப எடுக்க முடியாத போரும் இருக்குது. ஒரு சிலது எடுக்க முடியாமல் போச்சுன்னா அப்புறம் நீங்கள் போரே புதுசாக போட வேண்டியது வந்துடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேலே நேரடியாக போர்வெலுக்குள்ளே தண்ணி விடக்கூடாதுங்க. போர்வெலுக்குள்ளே ஒரு தண்ணி எந்த மட்டமும் இருக்குதோ அது வரைக்கும் ஒரு பைப்பை கொண்டு போய் விட்டு அதிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குங்க. நேரடியாக விடும்போது மேலேருந்து மண்ணை கரைச்சிட்டு போய் போர் மோட்டர் உள்ளே சிக்கி பிடிச்சிக்கிறதுக்கு தான் பார்க்குங்க. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்திலலாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோங்க. நிறையா போர்வெல்லில் நிறையா பிரச்சனைகள் வருது. அது எல்லாம் எங்கள் சேனல் சொல்லியிருக்கிறேங்க. போர்வெலுக்குள்ளே கேமரா வச்சு பார்க்குறது, அதாவது போர் மோட்டர் இறக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல போய் இறங்குறக்கு இல்லாமல் கல் டிஸ்டர்ப் பண்ணி பிடிக்குங்க. மட்டத்துலேருந்து கல் சரிஞ்சு விழுந்துருந்து மோட்டர் உள்ளே இறங்கக்கூடாது. போர் ஒரு 1000 அடி இருக்குது, 500 அடி கீழே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியுங்க. கேமராவை கொண்டு வந்து விட்டு பார்த்துட்டு கல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை உடைக்க முடிஞ்சுன்னா உடச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி போர் வண்டி கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணி விட்டு போட்டு திரும்ப சரிஞ்சு விழுகாத அளவுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் பைப் நிறுத்தி திரும்ப சரிஞ்சு விழுகாமல் சரி பண்ணிக்க முடியுங்க. வீட்டுக்குள்ளே போர்வெல் போடும்போது நிறைய தெரிஞ்சுக்குங்க. அந்த போர்வெல் சுற்றி வரம் 3.5 அடி இடம் இருக்கணும். உயரத்தில் பார்த்தீங்கன்னா 11 அடி உயரம் இருக்கணுங்க. அப்போ தான் நாளைக்கு அது ரீபோர் தண்ணி குறைஞ்சி போச்சு அப்படின்னா போரை ஆழப்படுத்த முடியும். இந்த மாதிரி சிக்கலாகிற அன்றைக்கி அதை கிளியர் பண்ணி வெளியும் எடுக்க முடியுங்க. இது நிறையா வேலை செஞ்சு இந்த போர் மோட்டரை ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் வீடியோவில் அதிகமாக காட்ட முடியல, அங்கே வேலை செய்யறக்கே சரியாக போச்சு. அதனால் அதிகமான நேரம் வீடியோவும் எடுக்க முடியலைங்க. இந்த போர் மோட்டர் பார்த்திங்கன்னா மேலே இருந்தால் மண் பூரா போய் அந்த மோட்டர் அப்படியே காங்கிரீட் போட்ட மாதிரி கிண்ணுன்னு செட் பண்ணி பிடிச்சிருச்சுங்க. தண்ணி உறிஞ்சோ தண்ணியோடனா அந்த மண்ணும் கீழே இறங்கிட்டே வந்து மோட்டரை கிண்ணுன்னு ஸ்டக் பண்ணி பிடிச்சிக்கும். இந்த பெண்டை தான் அவங்க இழுத்து கட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஓவர்லோடு கொடுக்கும்போது இந்த மாதிரி மேலே கட் ஆயிரும், இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல பைப் கட் ஆகி போயிருங்க. மோட்டர் வரலினாலும் நம்ம ஓவர்லோடு கொடுத்து மோட்டரை வெளியே இழுக்கக்கூடாது. பாருங்க, அந்த மண் பூரா மோட்டரில் எப்படி காங்கிரீட் போட்ட மாதிரி ஒட்டிக்கு பார்த்தீங்களா. இது வந்து அந்த மோட்டர் ஹீட் ஆகிறதுக்கு அந்த தண்ணியோட ப்ரெஷருக்கும் இந்த மாதிரி கிண்ணுன்னு போருக்குள்ளேயுமே அப்படியே காங்கிரீட் போட்ட மாதிரி ஒட்டி பிடிச்சிக்குங்க. இதை வந்து நீட்டாக ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டேங்க. நீ திரும்ப இந்த மோட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தால் ஃபிட் பண்ணணும். தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த பிரச்சனைகளை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். பின்னாடி நாட்களில் நம்ம விரிவுபடுத்தலான்னு இருக்கிறோங்க. இப்போதைக்கு எங்கள் இருக்கிற மேன் பவர் வண்டி வாகன வசதிக்கு ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க. நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் வருது. எல்லாமே எங்கள் சேனல், யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேங்க. போர்வெல் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. இந்த போர்வெல் இருந்து இந்த கயிறு, ஒயரு, பைப்பு, மோட்டர் எல்லாத்தையும் தனித்தனியாக எல்லாம் கழட்டி வச்சுட்டேங்க. போரை நீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ முடிச்சது அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.
எங்ககிட்ட வீட்டுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி மேனுவல் வண்டியும் இருக்குதுங்க. வெளியே ஓப்பன் பிளேஸில் எவ்வளோ ஆழம் இருந்துச்சுனாலும் எடுக்கக்கூடிய ஹைட்ராலிக் வண்டியும் இருக்குது. அதுபோக போர்வெல் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் போர்வெல் வண்டியும் வச்சுருக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.